பாவம் என்று சொன்னால் என்ன அப்படின்னா மால் ஃபங்க்ஷன். அதாவது எப்படி நான் செயல்பட வேண்டும் என்று சொல்லி, இயங்க வேண்டும் என்று சொல்லி தேவன் என்னை உண்டாக்கினாரோ அதற்கு விரோதமாக செயல்படுவது. பாவத்துக்கான விளக்கம் வேதம் சொல்கிறது. சரிதானா? சுதந்திரம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாவற்றையும் செய்வது, நான் விரும்பினது எல்லாவற்றையும் செய்கிறேன்னா அதுதான் சுதந்திரம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. சுதந்திரம் அப்படிங்கிறதுக்கு வேதம் கொடுக்கிற விளக்கம் என்னன்னா, நான் எதை செய்யும்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறேனோ அதை செய்வதற்கான சுதந்திரம். அதை செய்வதற்கான சுதந்திரம். தேவன் எதை செய்யும்படி இந்த பூமியில என்னை வைத்திருக்கிறாரோ அதை செய்வதற்கு இயன்றவனாயிருப்பது, அதை செய்வதற்கு தடையின்றி எனக்குள்ளே அதை செய்வதற்கும் எனக்கு வெளியே அதை செய்வதற்கும் நான் இயன்றவனா இருந்தேன் என்று சொன்னால் அதுதான் என்னது? சுதந்திரம். இப்ப நான் சுதந்திரம் பெற்றிருக்கிறேன் எப்படி அப்படின்னா, நேசிக்கிறவர்களை நேசிப்பதிலே எனக்கு என்ன கிடையாது, பிரச்சனை இல்லை. என்னை நேசிக்காதவர்களை என்னால் நேசிக்க முடியாது. காரணம், நான் அப்படிதான் என்ன பண்ணியிருக்கேன், பாவத்திற்கு அடிமைப்பட்டு இருக்கிறேன். என்னை விரோதிக்கிறவர்களை நான் என்ன பண்ண முடியும்? விரோதிக்க தான் முடியும். என்னை விரோதிப்பவர்களுக்கு தீமை நினைக்க தான் இயல்பாக என்ன பண்ண முடியும், ஒரு மனிதனுக்கு முடியும். காரணம், அவன் பாவத்தின் அடிமைத்தனத்திலே இருக்கிறான். தேவன் இல்லாத ஒரு மனிதன் அவன் நேசிக்க முடியாதபடி, இன்னொருவரை அன்பு செலுத்த முடியாதபடி அவன் சிறை வைக்கப்பட்டிருக்கிறான். தன்னுடைய பாவத்தினாலே அவன் என்ன பண்ணுறான்? சிறை வைக்கப்பட்டிருக்கிறான். இப்ப சுதந்திரம் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னை வெறுக்கிறவர்களையும் எனக்கு தீமை செய்கிறவர்களையும் நேசிப்பதற்கு எனக்கு முடியும், எனக்கு முடியும் அப்படின்னா அதுதான் என்னது? சுதந்திரம். அதுதான் என்னதுங்க? சுதந்திரம். தேவன் எதிர்பார்க்கிற நான் எப்படி இயங்க வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறாரோ அப்படியே இயங்குவதற்கு பேர் தான் என்னது? சுதந்திரம். அப்படியே இயங்குவதற்கு பேர் தான் சுதந்திரம். என்னுடைய ஜென்ம சுவாபம் அல்லது என்னுடைய பாவ இயல்பு நான் தேவனுக்கென்று தேவன் எதிர்பார்க்கிற விதமாய் இயங்கக்கூடாதபடிக்கு என்னை சிறை வைக்குது இல்லையா? அதுதான் பாவத்தின் அடிமைத்தனம். அதுதான் என்னதுங்க? பாவத்தின் அடிமைத்தனம். அப்ப என்னை நேசிக்காதவர்களுக்கும் நான் இனிப்பை தரும்படி நான் சுதந்திரம் பெற்றிருக்கிறேன். அப்படின்னு என்னன்னா, எனக்குள்ளே நான் விடுவிக்கப்பட்டிருக்கிறேன். எனக்குள்ளே நான் விடுவிக்கப்பட்டிருக்கிறேன். தேவன் எதிர்பார்க்கிற விதமாய் நான் வாழ்வதற்கு, தேவன் என்னை உண்டாக்கின நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு நான் விடுவிக்கப்பட்டிருக்கிறேன் இல்லையா? அதுக்கு பேர் தான் என்னது? சுதந்திரம். அதற்கு பேர் தான் சுதந்திரம். ஆனா சுதந்திரத்தை ஜனங்க எப்படி தப்பா புரிஞ்சுக்கிறாங்கன்னா, எல்லாவற்றையும் செய்வது. என்னை கேட்க ஆள் இல்லை, இஷ்டத்துக்கு நான் ஆடலாம், என் நேரத்தை எப்படி வேணாலும் என்ன பண்ணலாம், செலவு பண்ணலாம், யாரை திட்டணும்னாலும் திட்டலாம், வண்டியில எவ்வளவு வேகமா வேணாலும் என்ன பண்ணலாம், போகலாம், எவ்வளவு லேட்டா வேணாலும் வீட்டுக்கு வரலாம், யாரு சொல்றது என்ன பண்ண கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜனங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, அதை என்ன நினைச்சிட்டாங்க? சுதந்திரம் நினைச்சிட்டாங்க. அது கிடையாது சுதந்திரம், அதுதான் அடிமைத்தனம். பாவத்துக்கு அடிமையா இருக்கிற ஒரு மனிதன் பாவ இயல்புகளின்படி செயல்படுவதற்கு பேர் என்ன கிடையாது? சுதந்திரம் இல்லை, அதுதான் அடிமைத்தனம். இப்ப பாவத்தினுடைய சில தன்மைகள் என்ன? மால் ஃபங்க்ஷன். ஒரு மனிதன் தேவனுக்கு விரோதமாய் செயல்படும் பொழுது அவனுடைய எண்ணத்திலே வருகிற உத்தேசங்கள், கருத்துக்கள், எண்ணங்கள், அதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்படிதான் வரும். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் வரும். நம்முடைய சரீரத்திலிருந்து ஒரே, எப்படி எல்லாத்துக்கும் பசி பொதுவாக இருக்கிறதோ, காம உணர்வு பொதுவாக இருக்கிறதோ, அந்த மாதிரி ஆன்மீகத்தை குறித்து விழுந்து போன மனிதன், பாவியா இருக்கிற மனிதன் ஆன்மீகத்தை குறித்து அவனுக்குள்ளே சிந்திப்பான் என்று சொன்னால் அதுவும் பொதுவாரியாக ஒரே மாதிரியா தான் இருக்கும். இப்ப பொதுவாரியாக ஒரே மாதிரியாக பாவியா இருக்கிற, தேவனுக்கு தூரமா இருக்கிற ஒரு மனிதன் சிந்திக்கிறது என்னன்னா, தேவன் என் பாவத்தின் மீது கவனம் செலுத்தவில்லை, தேவன் என்னுடைய பாவ வாழ்வின் மீது கவனம் செலுத்தவில்லை. காரணம், எல்லாம் சுமூகமா தான் போய்கிட்டு இருக்கு. தேவன் யார் அப்படிங்கிறத நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனாலும் தேவன் என்னுடைய பாவத்தின் மீது என்ன பண்றது இல்லை, கவனம் செலுத்தாத மாதிரி தான் தெரியுது அப்படிங்கிற எண்ணம் அவனுக்குள்ளே உண்டாகும். ஆனால் எப்பொழுதுமே வசனம் சொல்கிறது, பாவியின் மீது நாள்தோறும் சினம் கொள்ளுகிற தேவன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவன் கான்ஸ்டன்ட் ஸ்டேட், அதாவது ஒரு தேவன் இல்லாத ரட்சிக்கப்படாத ஒரு மனிதனின் மீது தேவனுடைய கோபம் நிலைத்து நிற்கிறது. தேவனுடைய கோபம் நிலைத்து நிற்கிறது. அதை அவன் புரிஞ்சுக்கிறது என்னைக்காவது ஒரு நாள் தான் புரிய வருமே ஒழிய, ஆனால் தேவனுடைய கோபம் நிலைத்தே நிற்கிறது. ஆபகுக் 1வது அதிகாரம் 13வது வசனம். தீமையை
பார்க்க மாட்டாத சுத்த கண்ணரே, சுத்த கண்ணரே. ஒருவேளை நீங்க ஆண்டவரை துதிக்கணும் அப்படின்னா இதை நீங்க படிப்பனையா பெற்றுக்கொள்ளலாம். தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணரே, சுத்த அவர் என்ன பண்ண மாட்டார்னா தீமையை தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்க மாட்டார். தீமையை தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்க மாட்டார். தொடர்ச்சியாக ஒரு மனிதனுடைய வாழ்விலே இருக்கிற தீமையை பொறுத்து கொண்டே இருக்க மாட்டார். எப்பொழுதுமே தேவன் அதை குறித்து செயல்படுகிறவராகவே இருக்கிறார். ஆனால் தேவனை விட்டு பிரிக்கப்பட்டிருக்கிற மனிதனுடைய பாவம் இருதயத்திலிருந்து இயல்பாக தோன்றுகிற ஒரு கருத்து என்னன்னா, அவர் என்ன பண்ணல, பார்க்கல. அவர் என்னுடைய பாவத்தை குறித்து செயல்படவில்லை, அவர் என் பாவத்தை மறந்து போய்விட்டார் அப்படிங்கிறதெல்லாம் உள்ள இருந்து வரும். ஆனா அப்படி கிடையவே கிடையாது. தேவன் ஒரு நாளும் பாவத்தை என்ன பண்றதில்ல, டாலரேட், சகித்து கொள்வது அல்ல. அவர் பரிசுத்தம் உள்ளவர். தீமையை தனக்கு முன்பாக வைத்து கொண்டு என்னைக்கு என்ன பண்ணிருக்க மாட்டாரு, பார்க்க மாட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதை ஜட்ஜ் பண்ணுவார். தேவனுடைய நேரமும் நம்முடைய நேரமும் ஒன்றல்ல. மதுரையிலே ஒரு நபர் இருந்தார், பெரிய அரசியல்வாதி. அவருடைய வீட்டு பக்கத்துல பாத்தீங்கன்னா மனைவி இல்லை அவருக்கு. மனைவி இறந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. தனிமையிலே வீட்டிலே வசித்து கொண்டு இருக்கிறார். வீட்டு பக்கத்துல ரோடு போடுறாங்க. ரோடு போடும் பொழுது ரோடு போட்டு கொஞ்சம் எக்ஸ்டென்ஷனுக்காக அவர் வீட்டு பக்கத்துல பள்ளம் நோண்டுறாங்க. அப்படி பள்ளம் நோண்டுனா ஒரு எலும்புக்கூடு கிடைக்குது. அப்ப ஹைவே நெடுஞ்சாலைத்துறை என்ன பண்றாங்க, அதை காவல்துறைக்கு தெரிவிக்கிறாங்க. அவங்க அந்த இதை ஆய்வு செஞ்சா அது பார்த்தீங்கன்னா 15 வருடத்திற்கு முன்பாக இறந்து போன ஒரு பெண்ணின் எலும்புக்கூடு. அப்புறம் அவங்க விசாரிக்கிறாங்க, 12 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீட்டு பகுதியில செத்து போனது யாருன்னா, ஆனா அவங்க மிஸ்ஸிங் கேஸ், அதாவது அவங்க காணாம போயிட்டாங்கன்னு பதிவு செய்யப்பட்டிருக்கு. கூப்பிட்டு விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சா அவர் சொல்லிட்டாரு, என் மனைவி நானே கொன்று என்ன பண்ணிட்டேன், பழிச்சிட்டேன். இப்ப அவர் தன் பாவத்திற்காக எத்தனை வயசுன்னு கேட்டீங்கன்னா 68 வயதுல கைது செய்யப்பட்டார். எத்தனை வயசுல? 68 வயசுல கைது செய்யப்பட்டு எங்க இருக்கிறாரு, சிறைச்சாலையில அடைக்கப்பட்டார். கவனிங்க, பாவத்தை தேவன் தான் நியாயம் திருக்கணும்னு இல்லை, அரசாங்கமே என்ன பண்ணும், நியாயம் திருக்கும். பாவத்தை அரசாங்கமே என்ன பண்ணும், ரொம்ப அருமையா என்ன பண்ணும், நியாயம் திருக்கும். அப்ப என்னன்னா, நம்முடைய சரீரம் தண்டிக்கப்படுவது அல்ல தேவனுடைய நியாய தீர்ப்பு. நல்லா புரிஞ்சுக்கணும். தேவன் எந்த அரசாங்கத்திற்கும் மேலாக என்ன பண்றாரு, நியாயம் திருக்கிறார். அதை மனசுல வச்சுக்கணும். அரசாங்கமே என்ன பண்ணுதுங்க, நம்மள சரியா நியாயம் திருக்குது. ஆனா தேவனுடைய நியாய தீர்ப்புகள் அதை காட்டிலும் மேலானது. அப்ப அவர் சொன்னது என்னன்னா, மாட்டுவேன் ஒரு நாள் கூட என்ன பண்ணல, நினைச்சு பார்க்கல அப்படின்னு. அப்ப வேத வசனம் திட்டவட்டமாக சொல்றது, தேவன் பார்த்து கொண்டே இருக்க மாட்டார், தேவன் பார்த்து கொண்டே இருக்க மாட்டார். ரைட். இதை எப்படி எடுத்துக்கூடாதுன்னா, வெறும் கோலகாலனை மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டாரு, அப்படி கிடையாது. சுவிசேஷத்தை கேள்விப்படக்கூடிய வாய்ப்பை ஒரு மனிதன் பெற்றிருந்தும், பாவ மன்னிப்பின் பிரசங்கம், பாவ மன்னிப்பு, மீட்பு, இதையெல்லாம் இயேசுவுக்குள் இருக்கிறது அப்படிங்கிற அந்த சுவிசேஷத்தை ஒரு மனிதன் தொடர்ச்சியாக கேள்விப்படக்கூடிய வாய்ப்பை பெற்றிருந்தும் அந்த மனிதன் அதை குறித்து சரியாக செயல்படாமல் போனான் என்று சொன்னால், தேவன் எதிர்பார்க்கிற ஒரு மாறுதரம், ஒரு ஆன்சர் அதை கடவுளுக்கு கொடுக்காமல் போனா அதுக்கு என்ன உண்டு, பெரிய விலையை அவன் என்ன பண்ணணும், தரணும். பெரிய விலையை என்ன பண்ணணும், தரணும். சுவிசேஷத்தை ஒவ்வொரு முறையும் கேள்விப்படும் பொழுதும் சுவிசேஷத்திற்கு சாதகமான பதில் தராத ஒவ்வொரு மனிதனும் நரகத்தை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கிறான். C.H. பர்ஜன் சொன்னது. என்னாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 23வது வசனம். நீங்கள் இப்படி செய்யாமல் போனால் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவர்களாய் இருப்பீர்கள். உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமா என்ன பண்ணுங்க, அறியுங்கள். உங்கள் முதலாவது சொன்னேன், தேவன் பாவத்தை சகிப்பவர் அல்ல, அதை குறித்து என்ன பண்றாரு, செயல்படுகிறார். இது வெளியில உள்ளவங்க தப்பா புரிஞ்சுக்கிறது என்னன்னா, தேவன் என்ன பண்ணல, என் பாவத்தை குறித்து செயல்படல, கொஞ்சம் நாள் ஆகிருச்சு, எல்லாம் சுமூகம் ஆயிடுச்சுன்னா அப்பா தப்புச்சினவங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சிடுறாங்க. கவனிங்க. ரெண்டாவது, ரட்சிக்கப்பட்டவர்கள் இருக்காங்க இல்லையா, ரட்சிக்கப்பட்டவர்கள் சொல்றவர்கள் சபைக்கு வரவங்களுடைய எண்ணம் என்னன்னா, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டால் பாவத்திற்கான விளைவு இல்லைன்னு நினைச்சிடுறாங்க. இது கிறிஸ்தவ நடுவில் இருக்கிற மிகப்பெரிய கேடு. பிசாசினாலும் தன்னுடைய மாம்சம் சொல்லுகிற போய் நம்பி, பாவ மன்னிப்பு வேற, பாவத்தின் விளைவிலிருந்து நம்ம தப்பிக்கிறது வேற.
ஒன்று உதாரணம் சொல்றேன், கவனிங்க. ஒரு பெண் திருமணத்திற்கு முன்பாக ஒரு மனிதனை என்ன பண்றாங்கன்னா அவன் நேசித்தாள். அப்ப யாரு? சர்ச்சுக்கு போயிட்டு இருக்க ஒரு ஆள். அப்படிலாம் இருக்கும் பொழுது அவர் தவறு செய்தாள். அப்புறம் ஒரு மீட்டிங்ல பார்த்தா ஆண்டவர் சுவிசேஷத்தை கேள்விப்படும் பொழுது உண்மையாகவே மனம் கசந்து தன்னுடைய பாவத்திற்காக அதை அறிக்கை செய்து அதை என்ன பண்ணா? பாவ மன்னிப்பு கேட்டா. ஆண்டவர் பாவத்தை மன்னிச்சார்னா கண்டிப்பா என்ன பண்ணாரு? மன்னிச்சாரு. மாற்று கருத்தே இல்லை. அந்த நேரத்துல அவளுக்கு மகிழ்ச்சி உண்டானது. பாவத்தின் தண்டனையிலிருந்து, கொடூரத்திலிருந்து கண்டிப்பாக ஆண்டவர் என்ன பண்றாரு? எல்லாவற்றையும் என்ன பண்றாரு? மீட்கிறார், மன்னிக்கிறார். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 4 வருடம் கழிச்சு இவளுக்கு திருமண நிச்சயம் ஆகுது. எத்தனை வருஷம் கழிச்சு? மறந்துட்டா. ஆண்டவர் என் பாவத்தெல்லாம் என்ன பண்ணிட்டாரு? மனுஷன். அதெல்லாம் உண்மை. இப்ப இது அவருடைய போதகருக்கு தெரியும், இந்த மாதிரி இருந்துச்சு, இப்படிலாம் இருந்தது தெரியும். இப்ப கல்யாணம் நெருங்கும் பொழுது யார் பாவம் செஞ்சானோ, யாரோட அவள் பாவம் செய்தாலோ அந்த மனிதன் அவளை பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்கிறான். என்னன்னா, அவள் எழுதின கடிதங்கள், அவரோடு சேர்ந்து எடுத்துக்கிட்ட புகைப்படம். இப்போதான் என்னன்னு கேட்டீங்கன்னா, வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சோம்னா ஸ்கிரீன்ஷாட் வெளியே வரும். என்ன வெளியே வரும்? ஸ்கிரீன்ஷாட் வெளியே வரும். அப்போ கடிதங்கள், புகைப்படங்கள் தான். அதெல்லாம் வச்சுட்டு மிரட்ட ஆரம்பிச்சிட்டான். இப்போ 4 வருஷம் கழிச்சு இவ செஞ்ச பாவம் இவ தூக்கத்தை என்ன பண்ணுது? கெடுத்தது. எத்தனை வருஷம் கழிச்சு? 4 வருஷம் கழிச்சு. இன்னும் 2-3 நாள்ல திருமணம். கரெக்டா அவன் சமயம் பார்த்து என்ன பண்ணிட்டான்? திருமணத்தை நடத்தி வைக்க போறது அந்த போதகர் தான். அப்போ போயிட்டு மனம் கசந்து, ஐயா ஆண்டவர் என் பாவத்தை மன்னிச்சான்ல நினைச்சேன், கடைசியில் இப்படி ஒரு பிரச்சனை இன்னும் இது தொடர்ந்துகிட்டே, என் பாவத்தினுடைய விளைவும் கேடும் என்னை தொடர்ந்து கொண்டு தானே இருக்கு, இன்னும் 3 நாளா கல்யாணம், என்ன பண்றது அப்படின்னா, எனக்கு தெரியலம்மா. யூ மேக் அ மெஸ். நீ என்ன பண்ணிட்ட? ஒரு சிக்கலை உண்டு பண்ணிட்ட. பாவத்தை மன்னிச்சாரா கர்த்தர்? கண்டிப்பா மன்னிச்சார். நித்திய அழிவிலிருந்து நம்மை காத்தாரா? ஆமா. பாவ தண்டனையிலிருந்து நம்மை விடுவித்தாரா? ஆமா. குற்ற மனசாட்சி நீங்கினதா? ஆம், நீங்கினது. ஆனா பாவத்தின் விளைவு தப்பா புரிஞ்சுக்க கூடாது. சில சமயங்களிலே பாவத்தின் விளைவுகளை நாம் சந்தித்துதான் ஆக வேண்டும். ஒருவேளை புதுசா அதை கேட்டாலும் அதான் உண்மை. ஆண்டவர் தாவீதை மன்னித்தாரா? மன்னிச்சார். ஆண்டவரே சொல்றாரு, நான் தானே சொல்றான், கர்த்தர் நீ சாகாதபடி உன்னை என்ன பண்ணாரு? காத்துட்டார். 2 பாவம், ஒன்று கொலை செஞ்ச, இன்னொன்னு என்ன பண்ணிட்ட? விபச்சாரம் செஞ்ச. 2ஐயும் உனக்கு என்ன பண்ணாரு? மன்னிச்சார். பாவத்திற்கான விளைவை கடைசி வரைக்கும் அனுபவிச்சோம். பார்த்தீங்கன்னா அழுகையா வரும். வெறுங்காலோடு, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தானே, தேவனால் அபிஷேகம், வெறுங்காலோட நடந்து போனான். ஒரு வாலிபன் ஒரு கேள்வியை கேட்டான். என்னன்னா, சாலமோன் அப்படிங்கிறவன் பாவத்திற்கு உடன்பட்டு உரியாவின் மனைவியிலே பெற்றெடுத்த மகன். தேவன் அவனை ராஜாவாக்குனார்ல. இப்ப நீ எதை மறந்துட்ட அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவன் கிருபையாய் செயல்பட்டது மட்டும் நம்மளுக்கு என்ன பண்ணுது? பழிச்சுன்னு ஞாபகம் வருது. உரியாவின் மனைவி சாலமோனை பெற்றெடுத்தா சாலமோன் என்ன வானான்? ராஜாவானான். சாலமோன் ஞானி ஆனான். ஆனா ஒன்றை மறந்துடக்கூடாது, சாலமோனுக்கு முன்னாக ஒரு குழந்தை பெற்றது, ஒரு குழந்தை பிறந்தது இல்லை, அதை கர்த்தர் அடிச்சார் இல்லை, அது அவலட்சணமாய் பிறந்தது இல்லை, அது கர்த்தர் என்ன பண்ணாரு? அடிச்சார். நீ எதை இருட்டில் செஞ்சியோ அதை என்ன பண்ணுவேன்? சூரியனுக்கு கீழே ஜனங்கள் எல்லாம் பார்க்கும்படி அது நடக்கும்பா உனக்கு அப்படின்னார். தேவன் சபிக்கல, பாவத்தின் விளைவை சொல்றாரு. கவனிங்க, என்னுடைய அசம்ஷன் என்ன அப்படின்னா, உரியா அப்படிங்கிறவன் மெய்க்காவலன். 13 அடுக்குகள் பாதுகாப்பு இருக்கும். யாருக்கு? ராஜாவுக்கு. நான் புரிஞ்சு கொண்டது, உரியாங்கிறவன் யாரு அப்படின்னு டீட்டெயிலா படிக்கும் பொழுது அவன் ஒரு சாதாரண ராஜ விசுவாசி தான். ஆனா 13 அடுக்கு காவல்ல நிற்கிற 13வது அடுக்குல நிக்கிறான் பார்த்தீங்களா, அவன் தான் யாரு? உரியா. எப்படி சொல்றேன்னா, நிறைய வேத பகுதிகள் அதுக்கு உண்டு. போர் முடிஞ்சிச்சுப்பா, நீ வீட்டுக்கு போப்பானா, அவன் போக மாட்டான். அப்ப என்ன சொல்றாருன்னா, யார் உன்னை பாதுகாத்தானா அவனைய கொண்டுட்ட, பட்டயம் உன் தலையின் மீது தொங்கும் அப்படிங்கிறார். உன்னை யார் இது வரைக்கும் பாதுகாத்து இருந்தானோ அவனே என்ன பண்ணிட்ட? காலி பண்ணிட்ட. உங்களை பாதுகாக்கிறவங்கள கொண்டுட்டீங்கன்னா விளைவு என்ன? பட்டயம் உன் தலை மேல
தொங்குங்கிறார். நல்லா வாங்கி கட்டினா பாருங்க, சாகுற வரைக்கும் அவனுக்கு நிம்மதியே இல்லை. அப்சலோம் இறந்தான். யார் இறந்தா? அப்சலோம் இறந்தான். ஆனாலும் தாவீதின் மகிமை ஒளிந்து போகாதபடி கர்த்தர் காத்தார். அதை நான் சொல்றேன். அதாவது பாவத்தின் விளைவை தேவன் தலையிட்டு மட்டுப்படுத்துகிறார், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கான்சிக்வன்சஸ், விளைவுகள் உண்டானா கண்டிப்பா உண்டு, கண்டிப்பா உண்டு. ஒரு பெரிய திருடன் சிறைச்சாலையிலே நடைபெற்ற ஊழியத்தின் மூலமாக புதிய ஏற்பாடு வாசித்து அவன் ரட்சிக்கப்பட்டான். சென்னையில ராயப்பேட்டையில பெரிய திருடன், 5 வருடம் கடுங்காவல் தண்டனை, பீரோ புள்ளிங்கள ரட்சிக்கப்பட்டான். இப்ப வெளியே வந்துட்டான். வெளியே வந்தோடனே பாவ மன்னிப்பின் மகிழ்ச்சி. இன்றைக்கு இருந்தாலும் நான் யார் கூட இருப்பேன்? ஆண்டவரோடு இருப்பேன். குற்ற மனசாட்சி போயிடுச்சு. புதிய ஒரு வாழ்க்கை, நீதிக்கென்று வாழ்வதற்கு புதிய ஒரு வாழ்க்கை. சந்தோஷம் அவனுக்கு தாங்கலை. இனி கர்த்தருக்காக நான் என்ன பண்ண போறேன்? வாழ போறேன். வெளியில போய் வேலை கேட்டோம்னா, முன்ன என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? 5 வருஷம் ஜெயிலில் இருந்தீங்களா? வேலை கிடைக்கல. மூத்த பொண்ணு திருமண வயதை எட்டினாள். யாரு அப்படின்னு கேட்குறாங்க. உங்க அப்பா எங்க போயிட்டு இருக்காரு? ஜெயிலுக்கு போன பொண்ணுன்னு சொல்லுங்க. தன்னுடைய மூத்த மகளுக்கு என்ன நடக்கல? திருமணம் தள்ளி கொண்டே போனான். பாவ மன்னிப்பு மகிழ்ச்சியை உண்டு பண்ணுமா? கண்டிப்பா மகிழ்ச்சியை உண்டு பண்ணும். நித்திய அறிவுக்கு நம்மை மீட்குமா? கண்டிப்பா நம்ம நித்திய அறிவுக்கு மீட்கும். குற்ற மனசாட்சி நீங்குமா? கண்டிப்பா குற்ற மனசாட்சி நீங்கும். தேவன் நம்முடைய பாவத்தை மன்னித்து மறக்கிறாரா? ஆம், தேவன் நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறார், மறக்கிறார். எந்தவித மாற்றமும் அதில் இல்லை. ஆனால் பாவம் மன்னிக்கப்பட்டதினாலேயே பாவத்தின் விளைவிலிருந்து நாம் தப்பிக்கொள்ளுவோம் அப்படிங்கிறது அர்த்தம் அல்ல. ஸோ சொல்லாம பாவம் உன்னை என்ன பண்ணும்? குடிக்கும். இந்த இதை மறந்து போகவே கூடாது. நிரூபிக்கப்பட்ட உண்மை. பாவ மன்னிப்பையும் பாவத்திற்கான விளைவையும் சேர்த்து குழப்பிக்கவே கூடாது. தேவன் என்ன செஞ்சாலும் மன்னிப்பார்ல? ஆம், 100% மன்னிப்பார். அதுக்கு நான் கேரண்டி. அடுத்த கேள்வி என்ன வரும்? என்ன வேணாலும் அப்ப செய்யலாமா அப்படின்னு. அவனுக்கு எது புரியல? விளைவு உண்டு. அப்ப இன்னொரு கேள்வி வரும். அப்ப பாவத்திற்கான விளைவை ஒருத்தன் அறுவடை செஞ்சுதான் ஆகணுமா அப்படின்னா, அதை கடவுள் கையில வச்சிருக்கிறார். அது யார் யாருக்கு எந்த அளவுங்கிறது நம்மளுக்கு தெரியாது. இதை இப்படி சொல்லுவாங்க, பாவத்தினுடைய விளைவு பாவத்தினுடைய தீவிரத்தை பொறுத்தது. லெட் மீ எக்ஸ்பிளைன். சகோதரர் சக்தி அவர்களை நான் தகாத விதமாய் திட்டேன். என்ன ஆகும்? எங்க 2 பேத்துக்குள்ள உறவு கெட்டு போகும். நாங்க பரஸ்பரம் நன்மை அடைய முடியாது. சரி, அதே கோபத்துல அதே வார்த்தைகளை கொண்டு ஒரு போலீஸ்காரனை திட்டேன். என்ன ஆகும்? அவர் என்ன இன்னமே உன்கிட்ட பேச மாட்டேன் பம்பாரா? என்ன ஆகும்? விஷயம் ஒண்ணுதான். என்ன ஆகும்? சரி, ஆனா விளைவுகள் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்குன்னு அவசியம் இல்லை. அவன் செஞ்சதான் நானும் செய்யறேன், நான் நல்லா தானே இருக்கேன் அப்படி சொல்லக்கூடாது. ஒவ்வொரு மனிதனும் பாவத்தின் தன்மை தீவிரத்தை பொறுத்து விளைவுகள் மாறும், மறந்துடக்கூடாது. ஒரே ஆக்ஷன். நீங்க மனைவிய ஒரே மாதிரி நீங்க மனைவி கிட்ட நடந்துட்டா அது என்ன வரும்? வேற மாதிரி விளைவுகளை உங்களுக்கு உண்டு பண்ணும். அதே மாதிரி வேலையில நடந்துக்கிட்டீங்கன்னா, ஒரே மாதிரியே நீங்க வேலை நடந்தீங்கன்னா அது உங்களுக்கு வேற மாதிரியான விளைவுகளை உண்டு பண்ணும். விளைவுகள் அப்படிங்கிறது பாவத்தின் தன்மையிலிருந்து வர்றதில்ல. பாவம் எங்கு நிகழ்கிறதோ அந்த கிரவுண்ட்ல இருந்து வர்றது. பாவத்தின் தன்மைக்கும் விளைவு உண்டு. பாவம் எங்கு நிகழ்த்தப்படுகிறதோ அந்த பிளாட்ஃபார்ம், அந்த கிரவுண்டுக்கு என்ன உண்டு? விளைவு உண்டு. இவ்வளவு இருக்கு. ஒரு மாணவன் பொறுப்பின்மையோடு படிச்சா லெட் ஹிம் சஃபர். அவன் வாழ்க்கை முழுசு என்ன பண்ணணும்? சஃபர் ஆகும். நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், தினந்தோறும் பாருங்க. ஒருத்தர் தன்னுடைய சரீரத்தை கெடுத்து கொண்டார் பாவத்தில் அப்படின்னா அவங்களும் சஃபர் ஆவாங்க.
ஸோ பாவத்தினுடைய ஒரு பிரச்சனை என்னன்னா, அது தொடர்ந்து பிடிக்கும் அப்படின்னு என்ன அர்த்தம்? எங்க போனாலும் பிடிக்கும். எங்க போனாலும் பாவத்தின் தண்டனையிலிருந்து வேணா தப்பித்துக்கலாம், பாவத்தின் விளைவிலிருந்து தப்பிக்க முடியாது. எங்க போனாலும் பிடிக்கும். மோசே சொல்றாரு, பாவம் எங்க போனாலும் என்ன பண்ணுவோம்? பிடிக்கும். பாவனை தொடர்ந்து பிடிக்கும். எல்லாம் சொல்லுங்க. நம்பர் 1, வெளியில உள்ளவங்க என்ன நினைக்கிறாங்க? கடவுளின் தவறை என்ன பண்றதில்ல, பார்க்கறது இல்லை. ஆனால் தேவன் பாவிகள் மேல் 4 சினம் கொண்டு இருக்கிறார். அவரால் என்ன பண்ண முடியாது? தீமையை தொடர்ந்து பார்க்க முடியாது. சர்ச்சைக்கு வந்தவங்க என்ன நினைக்கிறாங்க? பாவம் மன்னிக்கப்பட்டுச்சுன்னா போதும், கம்ப்ளீட்டா அதுல இருந்து என்ன பண்ணிட்டோம், வெளியே வந்துட்டோம்னு நினைக்கிறாங்க. ஆனா அப்படி கிடையவே கிடையாது. பாவத்தின் விளைவு உண்டு. அப்ப பாவத்தின் விளைவை தேவன் அனுமதிக்கிறாரா? நான் அழிஞ்சுதான் போகணுமானா அப்படி கிடையாது. அப்படி கிடையாது. பாவத்தின் விளைவை தேவன் என்ன பண்றாரு? அதுல என்ன பண்றாரு? தலையிட்டு நம்ம கிருபை உள்ளவரா இருக்கிறார். ஆனாலும் பாவத்திற்கான விளைவுகளை ஒரு மனிதன் என்ன பண்ண முடியாது, தவிர்க்க முடியாது. அப்படிங்கிறது தான் வேதம் நமக்கு சொல்லுகிற செய்தி. எபிரேயரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 13வது வசனம். அவருடைய பார்வைக்கு மறைவான அப்படின்னா என்னன்னா, நம்மளை மட்டும் பார்க்கல, எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டு இருக்காரு? பார்த்துட்டு தான் இருக்காரு. மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லை. எல்லாம் சொல்லுங்க. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாகவும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இது புதிய ஏற்பாடா பழைய ஏற்பாடா? நல்லா புரிஞ்சுக்கணும். பவுல் என்ன சொல்றாரு? அப்பா, அவருக்கு முன்னாடி எல்லாம் எப்படி இருக்கு? நிர்வாணமா இருக்கு. கதவை மூடிட்டேன்னா வெளியில தெரியாது. ஆனா அவருக்கு முன்னாடி எப்படி இருக்கு? எல்லாம் நேக்கடா தான் இருக்கு. கதவு அவருக்கு பிரச்சனை கிடையாது. சகலமும் எல்லாமே அவளுக்கு என்னவா இருக்கு? ஆமா, எல்லாமே இப்படிதான் இருக்கு. அவருக்கு அப்படிதான் இருக்கு. நாம் அவருக்கே, எல்லாம் சொல்லுங்க, அவருக்கே அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபைனல் அத்தாரிட்டி அவர் தான் டிசைட் பண்ணணும். நான் மன்னிச்சிட்டேங்க உங்களை அப்படின்னா, நான் மன்னிச்சிட்டேன் உங்களை, கண்டிப்பா நல்லது. நீங்கள் யாருக்கு விரோதமாய் பாவம் செய்றீங்களோ அவங்க உங்களை மன்னிச்சிட்டாங்கன்னா நல்லது. ஆனா அதோட முடிஞ்சிருச்சுன்னா இல்லை. கடவுள் தான் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்றாரு. அவருக்கு தான் என்ன பண்ணணும்? கணக்கு கொடுக்கணும். அதனாலதான் இந்த கெட்ட குமாரனுடைய ஓமை அப்படின்னு சொல்ல போடுற அதுல ஒண்ணு வாசிங்கன்னா ஒரு வார்த்தை வரும். அவன் அப்பாட்ட சாரி கேட்கறதுக்கு முன்னாடி பரத்திற்கு விரோதமாகவும் எங்க செஞ்சேன்? தகப்பனுக்கு விரோதமா தான் செய்யணும். அப்பா மன்னிச்சாருன்னா ஓகே, அவன் கரெக்டா கன்வர்ஸ் பண்றான் பாருங்க. ஏன்னா யூத பாரம்பரியம் நல்லா தெரியும். ஈச் அண்ட் எவ்ரி சின், ஒவ்வொரு பாரமும் யாருக்குன்னு அக்கௌண்ட் தரணும்? ஃபைனல் அத்தாரிட்டி அவரு தான். இங்கே உள்ளவங்களை மன்னிக்கலாம், ஃபைனல் அத்தாரிட்டி அவர் தான் டிசைட் பண்ணணும். அதை அந்த மனப்பான்மையோடு நம்ம இருக்கணும். அந்த மனைவி ஈஸியாக மன்னிப்பாங்க, வேற வழி கிடையாது. சரி பரவாயில்ல விடுங்க, இருந்தானே ஆகணும் அப்படிம்பாங்க. ஆனால் யாருக்கு கணக்கு கொடுக்கணும்? வசனம் சொல்றது கணக்கு கொடுக்கணும். எவ்வளோ பெரிய வார்த்தை தெரியுமா? அக்கௌண்டிங் டேர்ம். என்ன பண்ணணும்? நான் கணக்கு கொடுக்கணும். வசனம் சொல்லுது பாருங்க. ஆண்டவர் சொல்லுவாரு, அந்த வசனம் போன கொஞ்ச நாள் முன்னாடி எனக்கு ஞாபகம் வந்துச்சு. உன் நிந்தை நீங்காது. இந்த பர்டிகுலர் காரியத்துல தாவீது சொல்லுவார், உன் நிந்தை நீங்காதுப்பா. இன்னைக்கும் உன் மார்க் எவ்வளோப்பா அப்படின்னா கருக்கும். எனக்கு சொல்ல முடியாது. ஒரு பர்டிகுலர் எக்ஸாம்பிள் மார்க் எவ்வளோப்பா அப்படின்னா உன் நிந்தை என்ன பண்ணாது. இன்னமும் மனைவியை ரொம்ப லேசாக எடுத்துப்பாங்க. சிலர் கணவர் ரொம்ப என்ன பண்ணுவாங்க? லேசாக எடுத்துக்குவாங்க. அல்லது தங்களுக்கு கீழ் உள்ள மனிதர்களே என்ன பண்ணுவாங்க? லேசாக எடுத்துக்குவாங்க. கணவர் வாயே பேச மாட்டார், ஒரு பிரச்சனையும் கிடையாது, போட்டு அரைக்கலாம், போட்டு என்ன பண்ணலாம்? அரைக்கலாம், லைட்டாக எடுத்துக்குவாங்க. ஆனால் யாருக்கு கணக்கு கொடுக்கணும்? அவர் ஒருவருக்கே. எல்லாம் சொல்லுங்க, அவர் ஒருவருக்கு. வசனம் சொல்லி பாருங்க, கணக்கு கொடுக்கணுமா அப்படின்னா கரெக்டாக கேட்பார். எங்க இருக்கு? புதிய ஏற்பாட்டில் 3 காரியம் இன்னைக்கு சிந்திச்சோம். நம்பர் 1 என்ன? வெளியில் உள்ளவங்க என்ன நினச்சிக்கிறாங்க? ஒன்று நல்லா தான் போயிட்டு இருக்கு. இல்லை, அவர் பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டார். அது கடவுளுடைய இயல்பாகவே சொல்றாரு. ஆபகுக் சொல்றாரு, உண்மை குறித்து ஒரு இயல்பு எனக்கு தெரியும். என்ன இயல்புனா, நீர் தொடர்ந்து தீமையை டாலரேட் சகித்துக்குள்ள இருக்க மாட்டீரே. அது கடவுளுடைய இயல்பு.
அவர் லெட் திங்ஸ் நீ பண்ணுப்பா அப்படி விடவே மாட்டார். அது கடவுளுடைய இயல்பு. அந்த இயல்பை மறுதளிக்க முடியாது. அந்த இயல்பை என்ன பண்ண முடியாது, மறுதளிக்க முடியாது. நம்பர் 2, சர்ச்சுக்கு வர்றவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, பாவ மன்னிப்பின் மார்க்கம் நினைச்சுக்கிறாங்க. நம்ம செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு என்ன பண்ணலாம், மன்னிப்பு கேட்டுக்கலாம். கண்டிப்பா நான் அது உண்மைதான், 100% உண்மை, அதை மறுக்கவே முடியாது. என்ன செஞ்சாலும் கடவுள் மன்னிப்பாரா, என்ன செஞ்சாலும் மன்னிப்பாருப்பா உன்னை. ஆனா பாவத்திற்கான விளைவு எப்படிப்பட்டதுங்கிறத சொல்லவே முடியாது. நான் ஒரு கல்யாண கதை சொன்னேன் இல்லையா, பிறகு என்ன தெரியுமா நடந்துச்சு, பாவத்திற்கான கிரவுண்டு யாருக்கு விரோதமாய் பாவம் செஞ்சோம், அது விளைவுகளை என்ன பண்ணும் தீர்மானிக்கிறது. பாவத்தின் தன்மை தீர்மானிக்கிறது. பாவத்திற்கான கிரவுண்டு எந்த சந்தர்ப்பத்தில் எந்த இடத்துல நடந்துச்சு அதுவும் என்ன பண்ணுது, தீர்மானிக்கிறது. நம்பர் 3, எளிய மனிதர்களுக்கு விரோதமாக நம்ம பாவம் செய்யும் பொழுது அவர்கள் நம்ம என்ன பண்ணலாம், மன்னிக்கலாம். யார் பாதிக்கப்பட்டாங்களோ தேர்ட் பார்ட்டி அவங்க என்ன பண்ணலாம், மன்னிக்கலாம். அதை சாதாரணமாக என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். ஆனால் கடவுள் என்ன பண்ணுவார், நம்ம யாருக்கு அக்கௌண்ட் கொடுக்கணும், யாருக்கு அக்கௌண்ட் கொடுக்கணும், பரத்திற்கு விரோதமாய் கடவுள் தான் அந்த அக்கௌண்ட்டை ஹோல்ட் பண்ணியிருக்காரு. அப்போ அவருடைய கணக்கில் செட்டில் ஆகுமா அப்படிங்கிறது தான் காரணம். சரி, இன்னொன்று தப்பாக புரிஞ்சக்கூடாது, ஏன் அனுபவிச்சு தான் ஆகணும், வேறு வழியே இல்லையா அப்படிங்கும் பொழுது அப்படி கிடையாது. தேவன் கிருபையா இருக்கிறார், பாவத்தின் விளைவை என்ன பண்ண முடியும், அவரால் மட்டுப்படுத்த முடியும். ஆனால் அந்த விவரமும் யார் கையில் தான் இருக்கு, அவர் கையில் தான் இருக்கு, அவர் கையில் தான் இருக்கு. பல ஊழியர்கள் இதை ஒத்துக்கிட்டாங்க. நான் தினந்தோறும் பார்க்குறேன். நான் சொன்னேன் இல்லையா, தேவன் எனக்கு புதிய இதயத்தை இருந்தார், ஆனால் என்ன பண்ணல, புதிய குடலை தெரிலப்பா. ரசிக்கப்பட்டவர்களுக்கும் இன்னும் எழுதும்போது என்ன நடக்குது, கை நடுங்குது. தேவன் என்ன தெரியல, நரம்பெல்லாம் புதுசாக என்ன பண்ணல, மாத்தல. ட்ரக்ல அடிச்சது தான். கான்சிக்வன்சஸ் இருக்கு. ஆனால் பாவத்தின் விளைவிலிருந்து முற்றுமா தப்பிக்க முடியுமானா தெரியாது. பைபிள் அங்கே சைலண்டே, அது மிஸ்ட்ரி. ரொம்ப ஜாகிரதையா இருக்க வேண்டியது அவசியம். அப்புறம் தான் புத்தி வந்து, ஆஹா நம்ம எதை செஞ்சாலும் சரியா செய்யணும், 100% செய்யணும். உங்களுக்கு இன்னைக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதே சிந்தனையோட என்ன பண்ணுங்க, போங்க. சோமலாமா.